Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாயின் வித் சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான சோ ஹாப்பியான ஒரு விஷயம். தளபதியான டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தளபதி இப்போ பொலிட்டிக்கல் லெவலில் மாஸ் பண்ணிவிட்டு சும்மா மெர்சல் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா 69 தான் லாஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டு வரும்போது எப்படா அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும், எப்படா டீசர் வரும், எப்படா ட்ரெய்லர் வரும், எப்படா படம் வரும் அப்படின்லாம் நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சும்மா மேர்ஸ்லாம் விட்டுருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். நான் என்ன யோசிச்சேன்னா, என்னடா வரப்போகுது, ஒரு டைட்டிலில் ஒரு சின்ன ஒரு கிஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா நாளைய தீர்ப்பு இல்லை ஆலப்புறான் தமிழ் இன்னும் வேறு மாதிரி, அதாவது இன்னும் பொலிட்டிக்கல் லெவலில். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சிவரி. என்னடா வேறு மாதிரியான ஒரு டைட்டிலாக இருக்குது, கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, எவ்வளோ அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கெஸ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு டைட்டில். தி டேரக்டர் H. Vinath ப்ரோ, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். அப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் குக்கிங். வேறு லெவலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைட்டில். லட்சக்கணக்கான பேர் நின்றுட்டு இருக்க மாதிரியும், ஒரு நம்ம தளபதி வந்து வேன் மேலே ஏறி ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரியும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த ஒரு செல்ஃபி எடுத்த மொமெண்ட்டு அதை அப்படியே போஸ்டராக வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வேறு லெவல் டைட்டில், வேறு லெவல் போஸ்டர். ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ H. Vinath ப்ரோ அண்ட் தளபதி. ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் ஃபிலிம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு சோகமான விஷயமும் ஒன்று இருக்குது. இது நம்ம தளபதியோட லாஸ்ட் ஃபில்ம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அதை நம்ம திரும்பி போய் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பொலிட்டிஷியனில் அவர் வந்து சினிமாவில் மெர்சல் பண்ணலைனாலும் பொலிட்டிஷியன் லெவலில், பொலிட்டிக்கல் லெவலில், அரசியலை மெர்சல் பண்ணுவார். அதை நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. 2026 நம்ம தளபதி தான் சிஎம்மாக வரணும். அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஓட்டு போடுறது வந்து அவங்களோட உரிமை. நீங்கள் உங்களுக்கு யார் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம், அதில் தப்பே கிடையாது. அண்ட் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன்னா, ஒரு மாற்று கட்சி வரணும் அப்படின்னு என்னோடய விருப்பம். அதனால் நீங்கள் முடிஞ்சால் அப்படி நினச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்ம தளபதிக்கு ஓட்டு போட்டுவிட்ருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நான் பெருசாலாம் கேட்கல. அண்டு கண்டிப்பாக போயிட்டு மறக்காமல் அந்த போஸ்டரை பார்த்துருங்க. வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அது மட்டும் பண்ணாதீங்க, என்னோடய சேனலுக்கு எப்பயும் போல் நமக்கு ஜாயின் வித் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.